Hi, hello. Welcome to our channel VN Creativities. உங்கள் வீட்டு குழந்தைங்க கீரையே சாப்பிட மாட்டேன்றாங்களா? அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாலக் புலாவ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக்கீரை மட்டும் இல்லைங்க, எந்த கீரையில் வேணால் இந்த புலாவ் செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாலக்கீரையில் புலாவா எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்படவே வேணாம். இந்த புலாவ் அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாலக்கீரை சாப்பிடவே சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீன்ஸ், கேரட் அண்ட் பட்டாணி இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் இங்கே ஒரு கட் அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாலக்கீரையோட இலைகளை மட்டும் எடுத்து அதை நல்லா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் அதில் மண், பூச்சி இல்லை மருந்து இந்த மாதிரி எது இருந்தாலும் அது போயிடும். ஸோ இதை 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அது ஒரே இடத்துல நின்றாமல் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஒரேடியாக கொட்டிட வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இந்த பாலக்கீரை இலைகள்லாம் நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், பாலக்கீரை நல்லா சுருங்கிருச்சு. அண்ட் இது நிறையா தண்ணியும் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரல இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பாலக்கீரை எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சிடலாம். பாலக்கீரை நல்லா ஆறினதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு பிரியாணி இலை, 3-4 லவங்கம், 3-4 மராட்டி முக்கு, அண்ட் ஒரு சின்ன துண்டு கல்பாசி, இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துறேன். சோம்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரல நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இதுக்கு ரொம்ப பழுத்த தக்காளியெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பழுத்த தக்காளி எடுத்திங்கனாவே நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கும், அதுக்காக தான் உப்பு சேர்க்கறது. இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம எந்த ஒரு மசாலா தூளும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அது மட்டும்தான். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம அரைக்க போட்டோம் இல்லையா பச்சை மிளகாய், அது மட்டும்தான் காரத்துக்கு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாயை கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் அண்ட் கேரட் அண்ட் பட்டாணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் நைட்டே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு மார்னிங் என் ஹஸ்பண்டுக்கு சமைக்கும் போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கின்னு இல்லைங்க, எப்பயுமே நான் ஆஃபீஸ்க்கு அவர் கொடுத்துடணும் அப்படின்னா, நேரத்தில் சமைக்கணும் அப்படின்னா நைட்டே கட் பண்ணி வைக்கிறது, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுலாம் நான் முடிச்சிடுவேன். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இதை நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி வேணும்.
இப்போ இது வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். இந்த புலாவ்ல வந்துட்டு மேலேயே எல்லாம் நின்னுடும், அடியில வந்துட்டு சாதம் வெள்ளையா இருக்கும். ஸோ அடியில இருந்து எடுத்து விட்டு நல்லா கலக்கி விடுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா வந்து மசாலா ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சாதம் அப்படின்ட்டு, நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இது வாசனையே அப்படியே சூப்பரா இருக்குங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து கிளறியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பாலக் புலாவ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். கீரையே பிடிக்காத, கீரையே சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல கீரை மட்டும் இல்லைங்க, நிறைய வெஜ்ஜிஸும் இருக்கு. இதுல நான் போட்ட வெஜ்ஜிஸ் தவிர நீங்க வந்து காலிஃப்ளவர், நூல்கோல், இந்த மாதிரி இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பன்னீரை மட்டும் ஆட் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு ஹை ப்ரோட்டீன் நல்ல பேலன்ஸ் டயட் ஃபுட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நான் இன்னைக்கு வந்துட்டு இதுக்கு சைடிஷா உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் தயிர் பச்சடி தான் பண்ணியிருந்தேன். நீங்க வெயிட் லாஸ் பண்ற பர்சன் ஆர் வந்து ஜிம் போற பர்சனா இருந்தா உருளைக்கிழங்கு வறுவலை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த புலாவ் அண்ட் ஆனியன் ரைட்டா வந்துட்டு டயட்ல இருக்கவங்க கூட தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு டயட்ல இருந்துட்டு நல்லா டேஸ்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.